வணக்கம் மக்களே. நம்ம லோடு ஏற்றிட்டோம். எங்கே இருக்கிறோன்னா நம்ம ஒசூரில் லோடு ஏற்றணும். ஒசூரில் லோடு ஏற்றி கிளம்பிட்டோம். அங்கே கம்பெனியில் மொபைல் அலோடு இல்லை, அதனால் அங்கே எதுவும் பிடிக்க முடியலை. அங்கே பில்லு வாங்கின உடனே கிளம்பக்கூடிய சூழ்நிலை, அதனால் உடனே கிளம்பிட்டோம். நம்ம ஒரு டன் பேகு லோடு ஏற்றிருக்கோம் அகமதாபாத்துக்கு. ஃபுல்லாகவே எஸ்ஆர்எஃப் கொஞ்சம் தண்ணி கூட உள்ளே போகக்கூடாதுங்களாமா. பச்சைப்பாயிலேருந்து சைட்லேயே நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எஃப் லாஸ்ட்டு வரலையும் கீழே வரலையுமே போட்டு கட்டியிருக்கிறோம். பார்த்தீங்களா, எந்த லோடுக்குமே இந்த மாதிரி நான் போட்டதில்லை. இந்த லோடுக்கு இந்த மாதிரி தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. இந்த லோடுக்கு அதே மாதிரி தான் போட்டு கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நடையும் நம்ம சிங்கிள் டியூட்டி தான், ஆள் இல்லாதனால நம்ம தனியாக தான் போக போகிறோம், தனியாக தான் பயணம் செய்ய போகிறோம். நம்ம தார்பை போகிறதுக்கெல்லாம் பார்த்தோன்னா அங்கேயே ஆளுங்க தாங்க, ஆளுங்களை வச்சுட்டு நம்ம தார்பை போட்டுக்கிட்டோம். சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். இப்போ பாகலூரில் இருக்கோம், கர்நாடகாவுக்குள்ளே வந்துவிட்டோம். பாகலூரை தாண்டி கர்நாடகாவுக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ போயிட்டு டீசல் டேங்க் ஃபுல் பண்ணணும். எங்கே அடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடி ஒரு லைன்ஸ் வருது, அதில் அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. ஒஸ்கோட்டா பாலத்துக்கு அடியில் நம்ம ஊர் பக்கம் ஒஸ்கோட்டாவிலேருந்து மாலூர் வழியாக ஒசூர் போகிற வண்டிங்க எந்த வண்டியிலும் பாஸ் ஆகலை. போயிட்டு முன்னாடி போயிட்டு டோல்கேட்டில் போயிட்டு திருப்பின்னு தான் வரணும். நம்ம தேவநல்லியிலேருந்து வந்தோம்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ரோடு வேலை செய்கிறாங்க, சர்வீஸ் ரோடு. அதனால் எந்த வண்டியுமே விடலை. பாருங்கள், எல்லா வண்டியும் யூட்டர்ன் பண்ணிவிட்டு போகிறாங்க. நேராக பாருங்க, ஒரே இடத்துல திரும்பிச்சு ட்ரைலர். நம்ம அந்த வழியில் வந்தாலுமே நம்ம லெஃப்ட்டு கட் பண்ண முடியாது. நேராக ரைட்டில் திரும்பி மறுபடியும் இந்த ரோடுக்கு, அதாவது நம்ம தேவநல்லி போகிற மாதிரி போயிட்டு யூட்டர்ன் பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி இல்லையா நேராக ரைட்டில் திரும்பி டோல்கேட்டில் போயிட்டு டோல்கேட்டில் போய் யூட்டர்ன் பண்ணிக்கின்னு மறுபடியும் இந்த சர்வீஸ் ரோடில் மறுபடியும் ரைட் எடுத்து போகிற மாதிரி ஒரு ஒசூருக்கு. அந்த இடத்துல சர்வீஸ் ரோடு ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தோண்டி போட்டுக்கிறாங்க குழி. அதனால் அந்த பக்கம் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக வாங்க. ஒஸ்கோட்டா லெஃப்ட்டு திரும்பிட்டோங்க, தேவநல்லி போகக்கூடிய வழி. ஒரு டீயே குடிக்கலான்னு நினச்சேன், ஆனால் வண்டி நிப்பாட்ட இடம் இல்லை. என்ன பண்ணுறது, வாங்க சரி முன்னாடி டோல்கேட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவோம். பசி வேறு ஆகுது, அதுவும் சாப்பிடவும் செய்யணும். டீ ஒன்று குடிக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல முடியல. பார்க்கலாம், நடக்கிறது தான் நடக்கும், போவோம் அப்படியே. காய்ஸ் மக்களே, இப்போ நம்ம இந்த சிராவுக்கு முன்னாடி டோல்கேட்டுக்கு முன்னாடி சின்ன காடு வருது இல்லை, அந்த காட்டுக்கு அந்த காட்டில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு தாபா இருக்கும். தாபாவில் நிப்பாட்டி படுத்துட்டேன். ஏன்னா ஒருபடி ஆகிடுச்சு, நல்லா தூக்கம் வந்துருச்சு. சரி தூக்கத்தில் ஓட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு பாட்டுட்டேன். மணி இப்போ 6 மணி ஆகுது, சரியா 6:30 ஆகிடுச்சுங்க. நடுவே எழுந்து நம்ம கிளம்புவோம். முன்னாடி ஒரு டீயை ஒன்று போட்டு போயிட்டே இருக்கலாங்க. இந்த இடம் பூரா கயிறு லூஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ணாது, பின்னாடி பெல்ட்டு போட்டேன். ஒன்றும் பண்ணாது, தைரியமாக போயிட்டு இருக்கலாம். வண்டிக்கு டயரில் காற்று கொஞ்சம் செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கமாக காற்று செக் பண்ணலாம், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு. போயிட்டு நம்ம ஒரு டீயை ஒன்று போடுவோம். காற்று செக் பண்ணி அலைன்மெண்ட் பார்க்கும்போது செக் பண்ணது எல்லா டயரும் போன நட ஆரம்பத்தில். அப்படியே இந்த நடையில் செக் பண்ணிக்கலாம். காற்று செக் பண்ணிக்கிறது நல்லது. காற்று கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா டயருங்கெல்லாம் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிடும். காற்று செக் பண்ணிக்கலாம். சரி நம்ம அது வரையிலும் ஒரு டீயை ஒன்று போடுவோம், அதுலேயும் டயருங்க கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆல்நம்பட்டி தாண்டி டீ கடைகளில் நிற்கிறோம். ஒரு கம்பெனி டீ ஒன்று போட்டோம்.
டீயை ஒன்று குடிச்சிட்டு கிளம்புறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயரு காற்று பிடிக்கும் போது வீடியோ எடுக்கிறீங்க, மொபைல் செம்ம சூடாகிடுச்சு, வீடியோவும் எடுக்க முடியல. ரெக்கார்ட் ஆகுது ஆனால் மொபைலில் சேவ் ஆகலை, கயிறுலாம் லூஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ணாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்தபடியாக நம்ம மகாராஷ்டிராவில் மங்கள்வாடா வழியில் தான் நம்ம போக போகிறது. மங்கள்வாடா வழியில் எங்கே படுத்து தூங்குறதுன்னு தெரியல. நம்ம பார்ப்போம். ஒரு தாபா ஒன்று பெருசாக இருக்குது, அந்த வழியில் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு தாபா மைண்டில் வருது, ஆனால் அது எந்த இடத்துல வருதுன்னா சரி ஞாபகம் வர மாட்டேங்குது. பார்க்கலாம், நம்ம அப்படியே போயிட்டு எங்கே படுக்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். அது அப்படியே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, இந்த மங்கள்வாடா வழியில் போயிட்டுருக்கேன். நைட்டு இப்போ 10:30 மணி ஆகுது சரியாக. ஒரே வண்டியாக தான் போயிட்டுருக்கேன், ஜோடிக்கு எந்த வண்டியும் இல்லை. ஆனால் முன்னாடி ஒரு தமிழ்நாடு வண்டி போயிடுச்சு. ஓகே, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம போயிடலாம், முன்ன பின்னா ஜோடி போட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி அந்த வண்டிக்கு பின்னாடி வந்தேன். பட் அது என்னென்னா அவங்க செம்ம ஓட்டுறாங்க. நான் 60 ஓட்டி பார்த்துட்டேன், 65 ஓட்டி பார்த்துட்டேன். அவங்கள வந்து என்னால் பிடிக்கவே முடியல. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து புது வண்டிங்க, புது வண்டிங்கிறதுனால செம்ம ஓட்டிட்டாங்க. நான் வந்து ஒரே வண்டியாக தான் போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் கிரில் இழுத்துட்டேன், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் கிரில் இழுத்துட்டேன், 2 பக்கமும் கிரில் இழுத்துட்டேன். எதுவும் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா, அதனால் 2 பக்கமும் கிரில் இழுத்தி விட்டு வேகமாக போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு பெரிய தாபா ஒன்று வரும், அதை நான் பார்த்துருக்கேன். பட் டெஃபினட்டாக எந்த இடம் தான் சரியாக தெரியல எனக்கு. அந்த தாபாவை நினச்சிக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே போகலாம். மக்களே, நம்ம மங்கள்வாடாவுக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரைட் சைடில் ஒரு தாபா ஒன்று திறந்துருக்காங்க. அந்த தாபாவில் தான் நைட்டை வந்து நம்ம ஹால்ட் பண்ணோம். அங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் வரும் அந்த மங்கள்வாடா ஊர். நல்லா பெரிய கிரவுண்டு, நல்லா ஏகப்பட்ட வண்டிக்கு நிப்பாட்டலாம், அந்தளவுக்கு வசதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதுதான் ஹோட்டலு. அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு படுத்துட்டேன். இப்போ காலையில் 8 மணி ஆகுது. வந்து இப்போ தான் எழுந்து ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்ப போகிறேன். முன்னாடியே வாங்க நாமளும் கிளம்புவோம். மக்களே, இந்த நம்ம வண்டியில் ஓடிட்டு இருந்த லிஃப்ட் ஆக்ஸில் அந்த டயரை பார்த்தீங்களா? இந்த ஷேப்பில் பாருங்கள், டயரே ஒரு மாதிரி வளைஞ்சி இருக்குது. பட் இது வெடிக்கக்கூடிய டயர் தான். வெடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கலட்ட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற டியூப்பு ஃப்ளாப்பை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. வெடித்தா டியூப்பு ஃப்ளாப்பு போயிடும். அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி 2 லேயர் 3வது லேயர் தேஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே இது ஓடாது. கண்டிப்பாக கொஞ்சம் தொலைவுலேயே வெடிக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. அதனால் அதை நான் கலட்டி ஸ்டெப்னியில் ஏற்றிக்கிட்டு ஸ்டெப்னி டயரை போட்டு ஓட்ட போகிறேன் லிஃப்ட் ஆக்ஸலுக்கு. அதுதான் நான் பண்ண போகிறேன். வாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஏகப்பட்ட சிரமங்க. ஸ்டெப்னி கழட்டி மாட்டியாச்சுங்க. தெரிஞ்சு போகிறோங்க, ஒரு ஓஸு தண்ணி அடிக்குதா, அதுலேருந்து நம்ம 2 தண்ணி கேனை பிடிச்சாச்சு. இதில் தண்ணி கேன் பிடிச்சாச்சு. லைட்டாக கண்ணாடிக்கு தண்ணி அடித்து லைட்டாக உடச்சி விட்டாச்சு. அப்படியே கிளம்புவோம். நம்ம ரைட்டில் வண்டி வருதுங்க. அப்படியே ஒரு மிராண்டா ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், சில்லுன்னு குடிச்சிட்டு போகலாம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. வாங்க அப்படியே போவோம். எவ்வளோ தொலைவு போக முடியுதோ அப்படியே போவோம், லேட் பண்ணாமல். காய்ஸ், நம்ம யாவலா நம்ம குஜராத் ஹோட்டல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் டீ குடிக்க நிப்பாட்டியிருந்தேன். டீ குடிச்சிட்டு அவ்வளோதான் கிளம்புறேன். டைம் இப்போது 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே போவோம். நம்ம மலைக்கான் போயிட்டு ஹால்டிங் போட்டுருவோன்ட்டு ஒரு யோசனை. நம்ம சாந்தோட சாட்டான வரைக்கும் போல மலைக்கான் போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ நேரத்துக்கு போய் சேருவோன்னு தெரியல. அப்படியே பொறுமையாக எடுத்து விடுவோம்.
காலையில் 6:30 மணி தாங்க ஆகுது. நம்ம மகாராஷ்டிரா மாலேகாவில் 6:30 மணிக்கு எவ்வளோ வெளிச்சடிக்குது பார்த்தீங்களா, பளிச்சுன்னு. ஓகே, நம்ம இங்கத்துலேருந்து நம்ம இறக்கக்கூடிய பாயிண்ட் மேப்பில் 473 கிலோமீட்டர் காமிக்குது. நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி போயே ஆகணும். நாளைக்கு லோடு இறக்குற மாதிரி. நம்ம இருக்கிறது ஒரு டிரைவர், நம்ம ஒருத்தர் தான், நம்ம ஒரு ஆள் தான். ஓகேங்களா, கிலோமீட்டர் பார்த்துக்கலாம். 733,426 அப்படியே நம்ம இப்போ கிளப்புவோம். காலையில் எவ்வளோ நேரத்துக்கு இடையில் நம்மளுக்கு இன்னும் முக்கியமான வேலைகள் எவ்வளோ இருக்குது. சமைக்கணும், சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய வேலைங்க. அதெல்லாம் கடந்து நம்ம இன்றைக்கி நாளை வந்து ஓட்டணும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இன்றைக்கி போயே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். எதுக்காகனா நம்ம சமைக்கிறதுக்கோசரம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டாலாவை தாண்டி வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு குஜராத் ஹோட்டல் இருக்கும். அந்த காடு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு நிப்பாட்டிட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம கர்நாடகாவில் வாங்கி வச்சுருந்த பீக்கங்காய் இருக்குது. அந்த பீக்கங்காவை தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். குயிக்காக சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த பீக்கங்காய் எல்லாமே அழுகி போயிடுச்சு. இதில் இவ்வளோ மட்டும்தான் மிச்சம். இது எல்லாமே பாருங்கள் கீழே போட்டிருக்கேன். 2 காய் வாங்கியிருந்தேன். கரெக்டாக ஒரு 600 கிராம் வந்துச்சு. அந்த இடத்துல தெரியுதுங்களா, அழுகி போச்சு. ஓகே, 3 தக்காளி, 2 வெங்காயம், சின்னதாக ஒரு பீக்கங்காய், ஒரு 100 கிராம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது அதை வச்சு சும்மா ஒரு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு அரிசி ஊற போட்டேன். உடனே சமைச்சிட்டு கிளம்புவோம். இன்றைக்கி நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணோம்னா, அரிசி ஃபுல் பாயில் தான் நம்ம வாங்குறது எப்போவுமே லாரியில். அரிசி ஊற வைக்கல, விசில் அடங்கிருச்சு. திறந்து பார்க்கலாம் என்ன கண்டிஷன் சொல்லிவிட்டு. அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். சுடுது. 1.5 கிளாஸ் அரிசி போட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேங்களா, என்ன கண்டிஷன்? ஓகே, சூப்பராக வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா பலப்பலன்னு தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஆனால் அது அரிசியெல்லாம் கம்பல்சரி ஊறினா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஊற வைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு தண்ணி 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றி 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டேன். ஓகே, வந்துருச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி குழம்பு இவ்வளோதாங்க கிடச்சிது. தக்காளி தொக்குன்னு சொல்கிறதா இல்லை பீக்கங்காய் தொக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல இந்த குழம்பு. ஓகே, ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒருத்தருக்கு சமைச்சிட்டோம். சாப்பிட்டு கிளம்புவோம். நம்ம இந்த சாகரி காட்டில் இந்த வெள்ளை கோடு வந்து புதுசாக போட்டுக்கிறாங்க, அதிகமாக போட்டுக்கிறாங்க. இது கொஞ்சம் பெருசாக வேறு போட்டுக்கிறாங்க. அதாவது குட்டி வேகத்தடை மாதிரி. இது ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, ஒரு ஆபத்தான ஒன்று தான் இந்த மாதிரி இருக்கிறது. நம்ம இதுக்கோசம் நம்ம பிரேக் அடித்து போகும்போது வேக்கம் பூரா இறங்கிடுது. நம்ம என்ன தான் ஸ்லோவாக போனாலும் வேக்கம் இறங்கிடும். மீண்டும் நம்மளுக்கு உடனே வேக்கமும் ஏறாது. நம்மளுக்கு பிரேக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரிலாம் போடவே கூடாது. இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட்டு கட்டுங்க, அது எல்லாமே ரொம்ப ஒரு இதுதான் எஃபெக்ட் தான். நம்ம இந்த வெள்ளைக்கோடு நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க, பொறுமையாக வாங்க. நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ என் வண்டி ஓடும்போது முன்னாடி பூரா ஜாயிண்ட்டு சவுண்டாக வருது. வேக்கம் பார்த்தீங்களா 7க்கு வந்துருச்சு. இத்தனைக்கும் கியரில் தான் போயிட்டுருக்கேன். கடவுளே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மக்களே, நம்ம வாசாத்து அவுட் பண்ணுறோம். எக்ஸ்பிரஸ் டோல்கேட்டில் இருக்கிறோம். இப்போது வாசாத் வந்துருச்சுங்க. வண்டி 10 மணி ஆகுது நைட்டு. இதில் நாங்கள் கொஞ்சம் நண்பர்கள் வந்திருந்தாங்க. எல்லாம் பார்த்து செஞ்சிச்சு வந்ததில் லேட்டு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா நான் ஈவினிங்கே அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இங்கத்துலேருந்து கரெக்டாக இன்னொரு 77 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம போகக்கூடிய இடம், இறக்கக்கூடிய கம்பெனி 77 கிலோமீட்டருக்கு. அப்படியே போயிட்டே இருப்போம். வாங்க. நான் இந்த வாசா தோலுக்கு எவ்வளையோ டைம் வந்திருக்கேன். எத்தனையோ டைம்
கணக்கே இல்லை. வாசாத்தூளை தாண்டி நம்ம இந்த லெஃப்ட்டு போயிடுவோம். நான் வாசாத்துலேருந்து நம்ம மோர்பி ராஜ்கோட்டு இந்த வழியாக போகிறதுலாம் நம்ம லெஃப்ட்டு போயிடுவோம். வாசாத்து தாராபூர் வட்டமான அப்படியே. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் நேராக போகிறேன் ஆனந்து நடிகாடு. நம்ம அஹமதாபாத் போகிற வழி பழைய ரோடுங்க. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இந்த ரோட்டில் நான் போனதே கிடையாது. எக்ஸ்ப்ரெஸ் தான், கம்பல்சரி எக்ஸ்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணி போவோம். ஆனால் இந்த ரோட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பாவிக்கலாம், அங்கே பாருங்கள் லோடு எவ்வளோ பெரிய கம்பெனி இங்கே இருக்குது. இந்த கம்பெனிக்கு ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, முள்ளுக்காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. ஏன் தான் இப்படி பண்ணுவாங்களோ. இவ்வளோ பெரிய கம்பெனி ஒன்றும் பண்ணத்தோட ரோடு கூட போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மரத்தை பூரா வெட்டி விட்றதுனாலே சரியாக போயிருந்துக்கும். அவிகளா சொல்கிறது இல்லை, கம்பெனிக்கு வந்துட்டோம். Your destination is on the right. மக்களே என்னன்னு தெரியல, வந்த உடனே இடைக்கு விட சொல்லியிருக்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல. வந்த வண்டி எல்லாமே இங்கே நிற்குது. ஆனால் தார்ப்பை அவுத்து வச்சு நிற்குது. ஒன்றும் புரியல.